உங்கள் சுயநலமான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த சுயநலத்துக்குள்ளே வாழும்பொழுது யூ பிகம் என்னது மோர் இண்டிவிஜுவலிட்டி. ஆதாம் ஏவாளும் தெய்வீக சூழலில் வாழும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு ஜாலியாக ஊர் சுற்றுறது, தோட்டத்தை சுற்றி வர்றது இருந்துச்சு. ஆனால் எப்போ அவங்க மீறுதலுக்குள்ளே போனாங்களோ அப்போ மாற்றப்பட்டார்கள். இயற்கை சூழல்களை போகும்பொழுது அவங்களுடைய பங்கு வேறையாக போச்சு. வாழ்ந்தீங்கன்னா யூ டென்ஸ் டு ஃபாலோ யுவர் ஃப்ளஷ். உங்களுடைய சரீரத்தை பேசல, உங்கள் சரீரம் இன்னொருத்துவன் இயற்கை மனுஷன் ரெண்டு இருக்குல்ல, அந்த இயற்கை மனுஷன் உங்கள் சுயநலமான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த சுயநலத்துக்குள்ளே வாழும்பொழுது யூ பிகம் என்னது மோர் இண்டிவிஜுவலிட்டிக்குள்ளே போயிடுவீங்க. மோர் இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நான் தனி மனுஷன், நான் தனியாக தான் போவேன், என் வழி தனி வழி, அப்படியே போயிட்டுருக்கிறது டேஞ்சர். யாரு கூடயும் சேர மாட்டாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க, யாரு கூடயும் ஐக்கியம் வைக்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும் தனியாக இருக்கோம். கடைசியில் என்ன ஆயிரும், அது கொண்டு போய்ங்க சொருவிடும். நல்லதில்லை, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. அதனால் அவனுக்கு ஒரு துணையை வச்சார். அதுக்கப்புறம் ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நீ சமுதாயத்தில் தான் வாழணும், ஒரு சமுதாயத்துக்குள்ளே தான் நீ வாழணும். உனக்கு ஆட்கள் கூட இன்ட்ராக்ஷன் இருக்கணும், ஒரு சமுதாயத்துக்குள்ளே ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். எல்லாம் அதுதான் ஆண்டவர் வச்ச டிசைன். அதனால் நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு நான் மற்றவங்க கூட சேர மாட்டேன், நான் அதான் அப்படின்னா நீங்கள் எங்கேயோ டேஞ்சரான ஒரு ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே.